சம்பவம் மத்திய அரசினுடைய 8 வழி சாலை திட்டத்தின் அடிக்கல் நாட்டு விழாவின் போது நடந்த சம்பவம். அந்த சம்பவம் மாநில அரசோட திட்டமிட்ட சதின்னு மத்திய அரசும், நடந்த சம்பவத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு மாநில அரசும் இப்படியா 2 பேரும் மோதிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே என்ன நடந்தது? அந்த சம்பவம் என்ன? மத்திய அரசு மாநில அரசு மேல என்னென்ன குறைகளை வைக்கிறாங்க, மாநில அரசு மத்திய அரசு மேல என்னென்ன குறைகளை வைக்கிறாங்க அப்படின்னு 2 பேருடைய குற்ற சாக்குகளை தான் இங்க பார்க்க போறோம். சோ இந்த வீடியோல யாரு கரெக்ட் யாரு தப்புன்னு எந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் குதிக்காம இதை மட்டும் தான் பார்க்க போறோம். மத்திய அமைச்சர் மான்சிங் அவர்கள் மதுரைக்கு 8 வழி சாலை திட்டத்தினுடைய அடிக்கல் நாட்டு விழாவுக்கு வந்தார். மாநில அரசினுடைய சாலை அமைச்சர் மேலும் பொதுமக்கள் எல்லாரும் இருந்தாங்க. அங்க அமைச்சர் மான்சிங் அவர்கள் அடிக்கல நாட்டுறதுக்கு முதல்ல பூமியிலிருந்து மண்ணை புல்டோசர் இயந்திரம் மூலமா தோண்டி அங்க கல்ல வைக்கிறது, இதுதான் பிளான். அப்படியா புல்டோசர் இயந்திரம் மூலமா மண்ணை நோண்டி எடுக்கும் போது அந்த மண்ணோட சேர்ந்து எலும்பு கூடும் வெளியாகுது. இது ஒரு இல்-ஃபேட்டட் ப்ராஜெக்ட், அதாவது கெடுகேடான சூனியமான ப்ராஜெக்ட் அப்படின்னு ஊடகத்தையும் மக்களையும் நம்ப வைக்கணும்னு மாநில அரசு இது திட்டமிட்டு செஞ்சிருக்காங்கன்னு மத்திய அரசு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. சோ இந்த கேஸ்ல தொடர்ந்து என்னென்ன திருப்புமுனைகள் நடக்குது அப்படின்றத என்ன எஸ்ஐ எங்கண்ணா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல பள்ளிவாசலுக்கு போயிருப்பாப்ல. எஸ்ஐ ஏன் அவசரமா தெரியறிய? பேப்பர் பண்டில் வேணும்ல, அதான் ஆனா 2 நாளா கேட்டுக்கிட்டு இருக்கேன். யாரும் எந்த போல சொல்ல மாட்டீங்க? லைட் போலீஸ் ஸ்டேஷன்லாம் 3 மாசத்துக்கு 2 பேப்பர் பண்டில் தான். அதுக்கு மேலே வேணா நம்ம கை காசு போட்டு தான் வாங்கணும். பொற்செல்வி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கிடையாது, வியாழக்கிழமைமா. சாரோட கேஸ் ஹியரிங் இருக்குல்ல, அதுக்கு போயிருக்காரு. கூப்பிடுங்க அவரை சீக்கிரம், மேடம் சாப்பிட போகணும். என்னவா வரலையா? வந்தேன் மேடம், இங்கே தான் இருந்தேன் மேடம். வராரா இல்லையா? அடுத்த கேஸ் எடுக்கவா? சீக்கிரம் கூப்பிடுங்க. மேடம், எஸ்ஐ தொழுகையில் இருக்காரு. சாலை ஏன் போட வேணாம்னு சொல்றீங்க? அத முதல்ல சொல்லுங்க. 10,000 ஏக்கர் விவசாய நிலம் போதே, விவசாயம் முக்கியம் இல்லையா உங்களுக்கு? சாலையே போட வேணாம்னு சொல்றீங்களா? வாகனம் போறதுக்கு நல்ல வசதியை பண்ணித்தர வேணாம்னு சொல்றீங்களா? எங்க சோறு முக்கியமா சாலை முக்கியமாங்க? அங்க பண்ற விவசாயம் மட்டும்தான் சோறா? சோறா சாலையா, அத சொல்லுங்க நீங்க. அதாவது சிங்கப்பூர்ல சாலைகள் நல்லா இருக்கு, வெளிநாட்டுல சாலைகள் நல்லா இருக்குன்னு சொல்றவங்க தான் தமிழ்நாட்டுல சாலைகள் போடு வரும்போது இந்த மாதிரி பிற்போக்குத்தனமான பேச்சை முன்னிறுத்துறீங்க.